ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த 21 நாள் ஜபத்திலே, உபவாச ஜபத்திலே, மாலை நேரத்திலே கலந்து கொண்டிருக்கிறதான நம்முடைய யாவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு இருப்பாராக. ஆமென். புறாமைத்தாளர்கள் அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நேற்று தினத்தில் பாஸ்டர் அவங்க தியானம் பண்ணுற ஒரு பகுதி என்னை மிகவும் தொட்டபடினாலே அந்த ஒரு வார்த்தையை கொண்டு சில ஆலோசனைகள் கொடுத்து நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். நேற்று பாஸ்டர் புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்கள் குறித்து செய்தி கொடுத்தார். அது மிகவும் எனக்கு ஆசீர்வாதமா இருந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுல ஒரு பகுதியை மாத்திரம் நான் வாசித்து உங்கள் மத்தியிலே ஜெபிக்க விரும்புகிறேன். அது 25:8 வசனத்திலே ஒருவர் வாசிக்கலாம். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறது என்றார்கள். கண்களை மூடி இந்த வார்த்தைகளுக்காக ஆண்டவரே நோக்கி பார்த்து என்னோட கர்த்தாவே இடைப்படுங்க. கேட்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் என்று சொல்லி கொஞ்ச நேரம் பேசும். ஆண்டவரே என்னோட இடைப்படுங்க, ஆண்டவரே என்னோட இடைப்படுங்க. நான் ஆண்டவரே இந்த வார்த்தைகளினாலே நான் உருவாக்கப்படுவேன். இந்த நாளிலே ஆண்டவரே நான் செய்ய வேண்டிய காரியங்களுக்கு கற்றுக் கொடுங்க சொல்லி ஒரு நிமிஷம் ஆண்டு சமூகத்தில் நாம் சென்றதை கேட்கலாம். நேசிக்கிறதான பரலோக பிதாவே நீர் இடைப்படுகிறார்கள் இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே. அல்லேலூயா. இன்னைக்கு செய்தியின் தலைப்பு தீவட்டி அணைந்து போகிறது. ஆமென். அணைந்து போகிறது. தீவட்டி அணைந்து போகிறது. எதனால கதவு அடைக்கப்பட்டது? எதனால கதவு அடைக்கப்பட்டது? எதுக்காக போனாங்க? எதுக்காக கதவு அடைக்கப்பட்டது? எண்ணெய்க்காக. தீவட்டி எண்ணெய் தீவட்டி எரியல இல்லையா? தீவட்டி எரியல. அதனால எங்க போயிட்டாங்க? வாங்குறதுக்கு போயிட்டாங்க. போயிட்டு வந்ததுக்கு யார் வந்துட்டாரு? மணவாளன் வந்துட்டார். வந்து உடனே கேட்க, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றது? யாருன்னு? ஆமென். உங்களை யாருன்னு? சரியா? அப்போ இந்த தீவட்டி அணைகளை எங்க இருப்பாங்க? மணவாளனோடு போயிருப்பாங்க. இப்ப மெயின் என்ன காரணம்? தீவட்டி அணைந்து போயிடுறது காரணம். அப்ப அது ஏறிட்டு இருந்தா போயிருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அப்ப இந்த தீவட்டி அப்படி என்ன போட்டுருக்குது? என்ன போட்டுருக்குது? தீவட்டி. அதுல ஆண்டவர் நமக்கு ரகசியமான ஒரு காரியங்களை வச்சிருக்கிறார். கர்த்தருடைய வேதத்தை ஆராய்ந்து பாருங்க, தேடி பாருங்க. 2 ஜோடியாக இருக்காங்க. ஆமா, சில நேரத்தில் ஆண்டவர் நம்ம ரகசியமான சில வார்த்தைகளை சொல்லுவார். காண்டாமிருகத்தின் கொம்பை போல நம்ம காண்டாமிருகத்தின் கொம்பு மல்ல, அதற்குரிய பலன் ஆண்டவர் சொல்லுவார். நீதிமான்கள் பனையை போல செலுத்தி இப்போது கேது போல வளரும். அப்போ கேது மரத்தை போல அதனுடைய தன்மை. ஆமென். அப்ப இங்க தீவட்டி என்பது எதை குறிக்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்ப இந்த தீவட்டி அவளை எதிர்க்கிட்டு இருந்தா மணவாளனோட போயிருப்பாங்க. மணவாளனோட எங்க போயிருந்து, அதாவது பரலோகத்துக்கு போறது ஒரு வாய்ப்பு இருந்திருக்கிறது. இவங்க தீவட்டி அணைஞ்சதுனால என்ன வாங்க போனாங்கன்னா, என்ன வாங்க போகும்போது கதவு அடைக்கப்பட்டது. அப்போ இந்த தீவட்டி அவங்க எரிஞ்சிட்டு இருந்தா போயிருக்க, அவங்க ஆண்டவரோடு கூட இருந்திருக்க வாய்ப்பு இருந்திருக்கு. புத்தி உள்ளவர்கள் போல இவங்க என்ன இருப்பாங்க? புத்தி உள்ளவர்களாய் மாறி இருப்பாங்க. அல்லேலூயா. அப்போ
தீவட்டி என்னன்னு ஒரு வார்த்தை சொல்றா. ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 62ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். சீயோனி நிமித்தமும் எருசலேம் நிமித்தமும் ஆண்டவர் சொல்றார், நான் மௌனமாயிராமல் அது நீதி பிரகாசத்தை போலவும். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. அதை எடுத்துட்டீங்களா எல்லாரும்? வாசிங்க. அது ரட்சிப்பு, ரட்சிப்பு எரிகிற தீவட்டி. ஆமென். ரட்சிப்பு எரிகிற தீவட்டி. அப்ப இந்த தீவட்டி எதை குறிக்கிறது? ரட்சிப்பை குறிக்கிறது. அப்ப அந்த புத்தி இல்லாதவர்கள் எதை இழந்து போனார்கள்? ரட்சிப்பை இழந்து போனார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமான்களை ரட்சிப்பது அரிதானா? பாவிகளும் எங்கே நிற்பார்கள்? ஆமென். அப்போ ஒரு கிறிஸ்தவர்களுக்கு எது முக்கியம்? விசுவாச பிள்ளைகளுக்கு ரட்சிப்பு, ரட்சிப்பு முக்கியம். அல்லேலூயா. இவங்க புத்தி இல்லாதவர்கள் எதை இழந்து போனார்கள் என்றால் ரட்சிப்பை இழந்து போனதினாலே அவர்கள் மணவாளனுடன் போக வாய்ப்பு இல்லாமல் போயிற்று. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற முடிவு பரியந்த நிலை நிற்க வேண்டும். எப்படி? முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே என்ன பண்ணுவானா? ரட்சிக்கப்படுவான். உபத்திரம் வருகிறது, போராட்டம் வருகிறது, பிரச்சனைகள் வருகிறது, பாடுகள் வருகிறது. எல்லாவற்றிலும் எந்த கர்த்தருடைய பிள்ளைகள் நிலை நிற்கிறார்களோ அவர்கள் தான் ரட்சிக்க முடியும். ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இவர்களுக்கு ரட்சிப்பு அணைந்து போனதினாலே தேவனோடு போகுகிறதான ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு இல்லாமல் போயிற்று. ஆமென். நிறைய பேர் நாம் என்ன பண்றோம்? சபைக்கு வருகிறோம், ஆனா முழுமையான ரட்சிப்பு இருக்கிறதா கேட்டா இல்ல. பாஸ்டர் எங்க மனைவி நாம பேசிட்டு இருக்கோம். என் மனைவி சார்ந்து வரும்போது பாஸ்டர் உள்ளதை உள்ளபடி சொல்றாரு. நேற்று 2-3 வார்த்தை சொன்ன மஞ்சா போட கூடாதுன்னா, ஆமா சில வார்த்தைகளை சொன்னார். எதுக்காக? நாம் அவரோடு கூட போக வேண்டும் என்பதற்காக. ஆமென். சில நேரங்களில் கண்டிப்பார். என்ன கூட சில நேரத்தில் திட்டுவாரு. அது நான் சில நேரத்தை ஏற்றுக்குவேன். தகப்பன் சிரிச்சியாத எனக்கு ஆளுக்குள்ளே சில தலைவர்கள் உண்டு. நான் உண்மையை சொல்ல, ஐயா வந்து ஒரு 3 பேர், அது முக்கியமான ஆனந்தம் பேர், அது ஐயா ஒருத்தர். சில பேர் திட்டுவாரு. அடிக்கடி சிஸ்டர் அவங்களை பெருமைப்படுத்த சொல்ல, தகப்பன் சிரிச்சிக்கலாம் நம்ம இருப்போம். பேசி பிள்ளைகளாரு நமக்கு யாராவது தலைமையில கொட்டுறதுக்கு இருக்கணும். நீதிமான் கொட்டுறது நம்ம தலைக்கு எப்படி இருக்குமா? ஐயா இல்லை நம்ம சொல்ல, நீதிமான் அப்பப்போ நம்ம கொட்டு. எதுக்குன்னா சில நேரத்தை நான் உருவாக்கணும். எங்க மனைவி அடிக்கடி என்ன கொட்டுவாங்க. சில நேரத்துல தவறு செய்வது எங்களை சுட்டி காட்டும். சிலது ஏத்துக்குவே, சிலது ஏத்துக்க மாட்டோம். ஏத்துக்கிறத பக்கம் ஏன் சொல்றேன்னா, நீதிமான் நம்ம கொண்டு எண்ணெயில அபிஷேகம் பண்ற மாதிரி இருக்கு. சில காரியங்களை சொல்லும் போது நாம் உருவாக்கப்பட அல்லது நாம் பரலோகத்திற்கு நேராக போவதற்கு ஒரு வாய்ப்பு நமக்கு. நம்ம யாருமே நம்மளை வந்து சரிப்படுத்தல. நம்ம எப்படி ரட்சிப்பே சில நேரத்தில் சரியில்லாததை ஏன்னா ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. வாசிங்க. எபிரேயர் எழுதின புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 2:4. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற எவ்வளவு பெரிதான ரட்சிப்பு!
இவ்வளவு அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுத்திருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை வாசிங்க. எதை குறித்து? ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு. அப்ப எதை குறித்து கவலைப்படலாம்? ரட்சிப்பை குறித்து. எனக்காக என்னுடைய நேசர் இவ்வளவு பெரிய தியாகத்தை செய்திருக்கிறார்களே, உங்களை கிரியத்துக்கு வாங்கி இருக்கிறார்கள், நீங்க கிரியத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிற அந்த கிரியம் என்னவென்றால், எப்போ இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலே அவர் மரித்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தினாரோ அப்போ நமக்கு என்ன கிடைச்சது? ரட்சிப்பு கிடைச்சது. சாதாரணமான இந்த ரட்சிப்பு, என்னுடைய ஆண்டவர் எனக்காக எவ்வளவு தியாகம் பண்ணிருக்கிறாரே, அந்த சிலுவையிலே 39 அடிகள் அடிக்கப்பட்டிருக்கிறாரே, முற்றிட சீட்டப்பட்டிருக்கிறார், சூட்டப்பட்டிருக்கிறாரே, எனக்காக கன்னத்தில் அடிக்கப்பட்டிருக்கிறாரே, எனக்காக ஈட்டியால குத்தப்பட்டிருக்கிறாரே, எனக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டிருக்கிறார் என்கிறதானே இந்த கவலை எப்பொழுது ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு அனுதினம் இருக்க வேண்டும். ராமன் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சாதாரண இந்த ரட்சிப்பு கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கீங்க. வசனம் அப்படிதான் கொஞ்சம் சொல்லி கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கு. ஒரு பெரிய விலக்கிரியத்தை கொடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் அனைவரையும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் வாங்கியிருக்கிறார். இதை குறித்து கவலைப்படும். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம், எவ்வளவு பெரிய சின்னத ஒரு ரத்தம் யாருக்கான சிந்தாரம் எந்த துணி துணிச்சிடும். நம்முடைய குழந்தைகளுக்கோ நம்முடைய உற்றார் உறவினர்களுக்கோ யாராவது ஒருத்தருக்கு சின்ன அடிப்படையில் ரத்தம் வந்தா நம்முடைய மனசு எந்த அளவுக்கு துடிக்கும். ஆமென், ஆமென். உதாரணத்துக்கு சொல்றேன், சோபிய மகளை பார்க்க போனோம். ஏன் ஓடணும்? குழந்தை துடிச்சிலே ஆண்டவர் அந்த அவருடைய சிலுவையை நீங்க பார்த்தால எந்த பாவசை நமக்கு தோணும். அடிக்கப்பட்டது, ரத்தம் சிந்தப்பட்டது, நொறுக்கப்பட்டது, முற்பிடி சூட்டப்பட்டது, கைகளிலே காலில் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு தந்திருக்கிறாரே. இந்த கவலை எப்பொழுது நீ கவலை இல்லாமல் இருந்தால் தந்தை நம்ம உன் ரட்சிப்பை குறித்து, என்னுடைய ரட்சிப்பை குறித்து ஒரு நாள் கவலை இல்லாமல் வாழ்ந்தோமானால், கவலை இல்லாமல் பாவம் செய்தோமானால் நமக்கு என்ன நிச்சயம்? தண்டனை நிச்சயம். அப்ப எதை குறித்து கவலைப்படணும்? அப்ப இந்த ரட்சிப்பை நம்மளுக்குள்ள எப்படி எரிஞ்சுட்டே இருக்கும். அல்லேலூயா. எப்படி இருக்கணும்? எரிஞ்சுட்டே இருக்கணும். அதான் பிலிப்பியர் சொல்லும்போது, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் அதுல 12ஆம் வசனத்தை வாசிக்கும். பிலிப்பியர் 2:12. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, மாத்திரமல்ல அதிக பயத்தோடு நடுக்கத்தோடு ரட்சிப்பு நிறைவேற என்ன பண்ணுமா? அப்போ நம்முடைய ரட்சிப்பு சில நேரத்தில் நிறைவேற மாட்டேங்குது. ரட்சிப்பு என்ன பண்ணுமா? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் சொல்லுகிறோம், ஆனா ரட்சிப்பு நிறைவேறல. ஏன் நிறைவேறல? ரட்சிப்பு இன்னும் முழுமையாக நமக்கு இல்லை. ஆனா சபைக்கு வருகிறோம், சில வேறு விதமான காரியங்கள் நம்ம சூழ்ந்திருக்கிறது. ஆனா தேவனை ஆராதிக்கிறோம், ஆனா தேவனுக்கு நமக்கு இருக்கிற உறவுகள் சரியான நேரத்தில் சரியாக இல்லை. ஆனா ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். பவுல் சொல்லுகிறார், அதிக பயத்தோடு நடுக்கத்தோடு நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறும். அல்லேலூயா, 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 ஆமென். ஏன்னா அவங்க என்ன இழந்துட்டாங்க? அந்த புத்தி இல்லாதவர்கள் ரட்சிப்பை இழந்துட்டாங்க. தீவெட்டி எரியல, ரட்சிப்பு இல்லை. அந்த சூழ்நிலையில இயேசு வராரு. அல்லேலூயா.
ஆமென். ஒரு நாள் சத்தம் கேட்கப்படும். ஒரு நாள் ஆண்டவர் சத்தம் கேட்கப்படும். அப்ப நம்ம ரட்சிக்க நிறைவேறணும்னா நம்முடைய தீவெட்டி இந்த மண்பாண்டம் எரிந்து கொண்டே இருக்குன்னா நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு வசனத்தை காட்டி ஜெபம் பண்ண விரும்புகிறேன். வாசிக்கலாம். சங்கீதம் 119 சங்கீதம் 105 வசனம். அது வாசிக்கலாம். 119 105 தெரிஞ்ச வசனம் தானே. உம்முடைய வசனம் டக்குன்னு வரணும். உம்முடைய வசனம் தீபம். எது எது தீபமா மாறுது? எது தீபமா மாறுது? வசனம். ஆமென். உம்முடைய வசனம் தீபம். உம்முடைய வசனம் வெளிச்சம், ரட்சிப்பு. ஆமென். உள்ள என்ன இருக்கணும்? வசனங்கள் இருக்கணும். ஹalleluya. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமோ என் பாதப்போ. நமக்குள்ள வசனம் இருந்தா நாம் எழுதிக் கொண்டே இருப்போம். ஹalleluya. நமக்குள்ள என்ன இருக்கணும்? வசனம் இருந்தா எழுதிக் கொண்டே இருக்கணும். வசனத்தை கேட்கிறோம் மாத்திரமல்ல, கேட்கிறோம் ஆனா அதன்படி செய்ய மாட்டேங்கிறோம். வசனத்தை கேட்கிற மாத்திரம் இல்லாம வசனத்தை செய்கிறவளா இருக்கணும். ஹalleluya. எப்படி இருக்கணும்? அப்ப வசனத்தை கேட்டா அப்படியே போயிட்டு அது செஞ்சதா நம்ம ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? தீவெட்டியை போல எரிய வைப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்ப நமக்குள்ள என்ன இருக்குன்னா வார்த்தையாக வசனம், வார்த்தையாக தெய்வம், வார்த்தையாக வசனம் இருக்கும்போதுதான் அந்த தீவெட்டி எரியும். ஹalleluya. வசனம் இல்லைன்னா ஏரியா. ஆமென். எழுந்து ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே உம்முடைய வசனம் எனக்குள்ள இருக்க தேவன் உதவி செய்யப்பா. எல்லா கண்களை மூடி ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணி ரட்சிப்பு நிறைவேறும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எல்லா கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே அப்பா இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு ஆண்டவரே இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. எரிகிற தீவெட்டி எப்பொழுது ஆண்டவரை எரிந்து கொண்டே இருக்க கிருபைகளுக்காக, 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 கிருபைகளுக்காக. ஹalleluya, 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 ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah. கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். Hallelujah. நேற்றைய செய்தியின் தொடர்ச்சி. ஆமென். தீவெட்டி எதுவாக இருக்கிறது? ரட்சிப்பு. தீவெட்டி என்ன செய்ய வேண்டும்? எரிஞ்சுக்கிட்டே. ஆமென். ரட்சிப்பை குறித்து சொல்லணும்னா நிறைய பேசலாம். 3 பாகம். ஒன்று ரட்சிப்பு, நாம் முன்னாலே கிடைச்சோம். இயேசு என்னைக்கு கிடைக்கோ அன்னைக்கு ரட்சிப்பு. பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர். பாஸ்ட், பிரசன்ட். ஒவ்வொரு நாளும் நம்ம ரட்சிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் அந்த ரட்சிப்புக்கு எது தேவைதான்? வசனம் தேவை. எது தேவை? வசனம் தேவை. வசனம் இல்லைன்னா எண்ணெய் இல்லை. எண்ணெய் இல்லைன்னா எரியாது. எண்ணெய் இல்லைன்னா வசனம் எங்க இருக்கணும்? இருதயத்தில் இருக்கணும். அப்போ நீங்க இருதயத்தில் வசனம் இருக்கணும்னா என்ன செய்யணும்? தினந்தோறும் வேதத்தை வாசிக்க. தினந்தோறும் வேதத்தை வாசிச்சா உனக்குள்ள எண்ணெய் இருந்துட்டே இருக்கும். இல்லைன்னா மனவாளன் மரண சத்தம் கேட்ட உடனே நீ எழுதிருப்ப. உங்களுக்கு அதுக்கான வசனம் இல்லை, எண்ணெய் இல்லை. என்ன செய்வ? அப்ப யாரையும் போய் வாங்கலான்னு ஒன்ன கடையும் இல்லை. சபையெல்லாம் பூட்டி போச்சு. இனி பாஸ்டும் இல்லை, சொல்லி கொடுக்குறதுக்கு ஆளும் இல்லை, வசனம் இதுதான்னு சொல்றதுக்கு இடமும் இல்லை. அதனால இப்ப கிடைச்சிருக்கிற நேரத்துல வசனத்தை சேகரித்துக்கொள். உன் இருதயத்தை வச்சுக்கொள், உன் வாழ்க்கையில வச்சுக்கொள். பரிசுத்த ஆவியானவரோடு இருந்த அந்த வார்த்தைகளோடு ஈடுபடுவார். தேவனுடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு ஜீவமாய்
உன்னுடைய பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கணும்னா டெய்லி இதே வேதத்தை வாசிக்கணும். அப்ப நீ டெய்லி ரட்சிக்கப்படுவ. இப்ப நீ டெய்லி ரட்சிக்கப்பட்டு கொண்டே வந்தீங்கன்னா இயேசு மறுவாளன் வரும்போது அந்த சத்தம் கேட்கப்படும் போது இந்த பாவ உலகத்திலிருந்து பாவத்தின் இந்த உலகத்தின் மனுஷர்களிடத்திலிருந்து நீ அவரோடு கூட ரட்சிக்கப்பட்டு கொள்வாய். அந்த ரட்சிப்புக்கு தான் நாம காத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். பவுல் சொன்ன அந்த ரட்சிப்புக்கு பிரயாசப்படுகிறதா அவர் வருகிற அந்த நாளிலே நீ கைவிடப்பட்டு போகாதபடிக்கு அவரோடு எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்துங்க. பிரயாசப்படுங்க. நீங்க பிரயாசப்படுங்க. பிறந்தோடு கொஞ்சமாவது பிரயாசப்படுங்க. முயற்சி எடுங்க. அதுக்காக நேரத்தை கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். ஆமென். நாம் கடந்த நாட்களிலே கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் தொடர்ந்து வர்றவங்க நீங்க உங்களை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். தேவ சித்தம் செய்வதற்கு ஆண்டவரே நீர் நான் செய்ய என்ன நினைக்கிறீர்கள் அந்த விருப்பம் என்னன்றதை நீங்க கேட்கிறீங்கன்னா வசனத்தை வாசிக்கணும்னு இன்னைக்கு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். உன் ரட்சிப்பு நிறைவேற நீ வசனத்தை நேசிக்கணும். உன் ரட்சிப்பு நிறைவேற வசனம் உனக்குள்ள இருக்கணும். உன் ரட்சிப்பு நிறைவேற நீ வசனத்தின்படி நடக்கணும். வசனத்தின்படி வாழணும். கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாமா? ஜெபிக்கலாம். அன்பு பிதாவே உடைய பாதத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் நீர் எங்களோடு விடுதலுக்காய் சொல்கிறார். ஒவ்வொரு நாளும் எங்களோடு கர்த்தாவே பேசுகிறீர். உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து உம்முடைய வசனத்தின்படி நாங்கள் நடக்க உம்முடைய ரட்சிப்பை கர்த்தாவே காத்துக்கொள்ள உம்முடைய ரட்சிப்பிலே நிலைத்திருக்க உம்முடைய ரட்சிப்பிலே கர்த்தாவே நாங்கள் வந்து சேர தேவன் எங்களுக்கு கிருபை தருகிறதற்காய் சொல்கிறோம். தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். கூடி வந்த ஒவ்வொருவரையும் உம்முடைய திருக்கரத்தில் தருகிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். குறிப்பாக இன்னைக்கு பிரதா சிஸ்டருக்கு கொடுக்கிறோம். மகள் கர்த்தாவே இந்த வேதனையிலும் உம்முடைய சமூகத்தில் கடந்து வந்து அமர்ந்து உம்முடைய வசனத்தை கேட்டு ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்கிற பிரதிபலனை கர்த்தர் கொடுத்து விடுகிறார். உம்முடைய கிருபைக்குள் மறைத்துக் கொள்ளும். ஆசீர்வதியும் சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கொண்டு எழுந்து நல்லபிதாவே. என் ஆத்துமாவே என் உள்ளமே என்னாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.